வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ. டிசிஎஸ்ல இருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுவும் கோடிங் நாலேஜ் தேவையில்லை. அப்போ பர்மனன்ட் ரோலுங்க. சூப்பரான சேலரி, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலையுமே பணியிடங்கள் இருக்கு. என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, யார் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் கூடவே சுற்றின ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ டக்குன்னு ஒரு ஐடி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீ எப்படி இந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரோட் மேப் பை சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் கால். ஆமாம், இந்த ஃப்ரீ கால்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக 15லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ எது டிமாண்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் காலில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவங்களோட கெரியரில் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இவங்களுமே பெய்டு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல. உங்கள் டிகிரிக்கு எது பெஸ்ட்டு, எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம், எந்த ஃபீல்டில் நிறைய சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் அப் பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். 2025 விட 2026 இந்தியாவில் பெரும்பாலான ஐடி கம்பெனிஸில் நிறைய பேரை ஹையர் பண்ண போகிறாங்களாம். எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சரியான டைம். உங்களுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். ஃபர்தராக ரிவ்யூஸ் பார்த்துட்டு செல்ஃப் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ கெரியர் கால் லிங்க் தரேன். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். டிசிஎஸ்லேருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் பாருங்கள், ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். வர ஏப்ரல் 24 அப்ளை பண்ணிடுங்க. ஏப்ரல் 30 உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு 1/1 ஸ்டார்ட் ஆகும். டேரெக்டாக அப்ளை நவ் லிங்க் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே ரிஜிஸ்டர் பண்ணால் போதும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த பேக் பை பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் தான். அது சரி ப்ரோ, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. லாக்ஆன் டு த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல். அதாவது டிசிஎஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற போர்ட்டல் இருக்குது. ஸோ இந்த வேர்டை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட்டலுக்குள்ளே போகும். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை ஃபார் டிரைவ் கொடுத்து நீங்கள் ஐடி அப்படிங்கிற கேட்டகிரியில் போயிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை ஃபார் டிரைவ் கொடுத்து உங்களோட ஹோல் அப்ளிகேஷன் ப்ராசஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஐடி கேட்டகிரியில் கொடுத்து தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மோட் ஆஃப் த டெஸ்ட் பாருங்கள், இன் சென்டர். அதாவது டிசிஎஸோட ஆத்தரைஸ்டு சென்டர்ஸ் தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சென்டர் போய் டெஸ்ட் எழுதணும். இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. ஆன்லைன் மீன்ஸ் நீங்கள் வீட்டில் இருந்து அட்டன் பண்ண மாட்டீங்க. சென்டர் போய் நீங்கள் வந்து சிஸ்டமில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ப்ரிஃபர்டு டெஸ்ட் சென்டரை நீங்கள் நிச்சயமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் இந்த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த ஒரு போர்ட்டலுக்குள்ளே போகும். ஸோ இந்த போர்ட்டலில் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா லாகின் ஹியர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ரிஜிஸ்டர் நவ் கொடுத்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை நீங்கள் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்து உங்களோட ஹோல் ப்ராசஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ளை ஃபார் டிரைவ் கொடுங்க, டெஸ்ட் சென்டர் கொடுங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஃபர்தராக உங்களை எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி மூலமாக தான் டெஸ்ட் ஷெடியூல் எப்போது, வெனு எங்கே, எல்லாமே ஆல் யுவர் ஒரிஜினல் அகடமிக் டாக்குமெண்ட்ஸ் டு டேட் மஸ்ட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். அப்போது உங்களோட ஹோல் டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினலோடு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேஜ்க்கு வர லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் எம்பிஏ ஹெச்ஆர் ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 24-25 பாஸ் அவுட்ஸ் அப்ளை பண்ணலாமா, 26 கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். ஓகே, அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தாச்சு. ஃபர்தர் டீட்டெயில்ஸில் எலிஜிபிலிட்டி கைட்லைன்ஸ் பார்த்தரலாம். கேண்டிடேட் ஷுட் ஹாவ் அ மினிமம் அக்ரிகேட், அதாவது ஆல் சப்ஜெக்ட்ஸ் இன் ஆல் செமஸ்டர்ஸ். இவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் எல்லா செமஸ்டர்ஸ்லேயும் மினிமம் 60% மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு 10th 12th டிப்ளமோ, டிகிரி, பிஜி அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே 60% மேலே நீங்கள் எடுத்திருக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த பேட்ச் ஆஃப் தீஸ் வித் எம்பிஏ இன் ஹெச்ஆர். ஸோ எம்பிஏ அப்ளை பண்ணலாம். எம்பிஏ இன் ஹெச்ஆர், மாஸ்டர்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர்எம்மில், இல்லை மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் இன் ஹெச்ஆர்எம், மாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இன் ஹெச்ஆர்எம், மாஸ்டர் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் தீஸ்,
போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஹெச்ஆர்எம், போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் ஹெச்ஆர்எம். ஓகே, ஸோ ஹெச்ஆர்எம்மில் முடித்தவங்க நான் மென்ஷன் பண்ண இந்த பிஜி டிகிரிஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது, அரியர்ஸ் இருக்கக்கூடாது. ஒன்லி ஃபுல் டைமில் படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப் டு 2 இயர்ஸ் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் மேண்டிட்ரி. 18லேருந்து 28 வயசு வரை இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெஸ்ட்டு பேட்டர்னில் மோட் ஆஃப் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் உட் பி கம்யூனிகேட் டு த கேண்டிடேட்ஸ் ஆன் த ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி. 90 மினிட்ஸ் நடக்கும். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபர்தர் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான். பட் அது ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு இன்னும் கிளியராக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தெரிய வரும். ஸோ டிசிஎஸ்லேருந்து எக்ஸ்க்ளூசிவாக எம்பிஏக்கான ஹையரிங் வந்திருக்கு. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி இருக்கிற நீங்களும் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.